மார்ச் 15 இன்றைய புனிதர் லூயிஸ் தே மரிலாக். லூயிஸ் தே மரிலாக் 1591 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் நாள் பாரிஸ் நகரில் ஒரு தளபதிக்கு மகளாக பிறந்தார். இவர் பிறந்த உடனேயே இவருடைய தாயார் இறந்து போனார். இதனால் இவருடைய தந்தை வேறொரு பெண்ணை மணந்து கொண்டார். இவருக்கு சிற்றனையாக வந்தவர் இவரை மிக கடுமையாக சித்திரவதை செய்தார். இதனால் இவர் மனமுடைந்த இவருடைய தந்தை இவரை பாசி நகரிலிருந்து புனித பெனடிக்டன் துறவு மடத்திற்கு அனுப்பி வைத்து கல்வி கற்க வைத்தார். அங்கு இவர் ஓவியம், மனிதநேயம், கடவுள் மீதான பக்தி ஆகியவற்றை கற்று வாழ்வில் நம்பிக்கை பெற்றார். தான் ஒரு துறவியாக வேண்டுமென்ற ஆசையும் அவருக்கு வந்தது. ஆனால் அதற்கான அனுமதி அவருக்கு கிடைக்கவில்லை. அப்படியான வழிகாட்டி சந்தித்து ஆலோசனை பெற்றார். அதற்கு அவர், கடவுளுக்கு வேறு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அது என்ன என்று கண்டுபிடி என்று கூறினார். இவ்வேளையில் பிரான்ஸ் அரசியின் ஆவண காப்பாளராக இருக்கும்படி இவர் கேட்டுக்கொள்ளப்பட்டார். அதற்கும் சம்மதம் தெரிவித்து அந்த பணியை செய்தார். இவ்வேளையில் இவருடைய 22வது வயதில் 1617ஆம் ஆண்டு மரியதே மெடிசிஸ் என்கின்றவரை திருமணமும் செய்து கொண்டார். இவருடைய திருமண வாழ்வு சிறப்பாக சென்று கொண்டிருந்தது. இத்தம்பதியருக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. இந்நிலையில் சில நாட்களிலே இவருடைய கணவர் இறந்து போனார். இதனால் மிகவும் கலக்கமுற்ற இவர் ஒரு ஆன்மீக தேடலை நாடினார். இவ்வேளையில் புனித வின்சென்டே பவுலை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் பெற்றார். அவருடைய ஆன்ம ஆலோசனையும் பெற்றார். பிரான்ஸ் நாட்டில் 17ஆம் நூற்றாண்டில் ஏழைகள் கண்டுகொள்ளப்படவே இல்லை. அவர்களுக்கான மருத்துவ கவனிப்புகளோ தங்குமிடங்களோ இல்லை. இவர்களை பராமரிப்பதற்காக இவர் சில பணிகளை முன்னெடுத்து வந்தார். புனித வின்சென்டே பவுலும் இதே எண்ணத்தில் இருந்தார். அவருடைய உதவியும் பெற்றுக்கொண்டு கைவிடப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். இவரோடு இன்னும் சில பெண்களும் இணைந்து கொண்டனர். இவர்கள்தான் சேவை சகோதரிகள் சபையின் முன்னோடிகளாக திகழ்ந்தனர். போர்க்களத்தில் காயம்பட்டோருக்கும், சிறைப்பட்டோருக்கும், முதியோருக்கும், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்குமாக தங்களுடைய வாழ்வை இவர்கள் அர்ப்பணித்துக் கொண்டனர். 1655ஆம் ஆண்டு சபைக்கான அங்கீகாரமும் கிடைத்தது. சேவையினால் உடல் நலிவுற்ற லூயிஸ் தே மரிலாக் 1660ஆம் ஆண்டு மார்ச் 15 அன்று இறந்தார். 1920ஆம் ஆண்டு இவர் புனிதராக அறிவிக்கப்பட்டார்.